ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 14 தமிழர் திருநாள் தைப்பொங்கல். இந்த நாள் நல்ல முறையில் அமைஞ்சுது. இன்றைக்கி நான் வந்துட்டு ரெஸ்ட்டு 3 மணி நேரம் தான் வேலைக்கு போனேன். போயிட்டு அங்கே நம்ம ரெகுலராக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னும் போது புதுசாக ஒரு ஆள் ரீப்ளேஸ் ஆனாங்கன்னா நம்மள மாதிரி அந்த கெப்பாசிட்டி கொடுக்க முடியாதுல்ல. நம்ம திரும்ப அந்த 3 மணி நேரம் போனப்போ ஒரு இதாக இருந்தது. ஏன்னா நம்மளோட வீக்கான ஒரு ஆள் ரொட்டி போட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தான எக்ஸ்பீரியன்ஸாக ரெகுலராக போட்டுட்ருக்கேன்ல நான். அதனால் நான் போய் போடும்போது அது நம்மளை வந்துட்டு வரவேற்கும் வகையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மற்ற சப்ளையர்ஸ். மற்றபடி இந்த நாள் கடைசியில் ஏற்கனவே நான் லைவ் வந்தேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேசினேன். மற்றபடி பொங்கல்னால் நிறைய பேர் வருவீங்க, தீபாவளி நியூ இயர்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துருக்குறீங்க இதுக்கு முன்னாடி. அதுபோல் எதிர்பார்த்து வந்தால் நிறைய பேர் வரல. அதனால் நான் லைவை கொஞ்சம் சீக்கிரமாகவே கட் பண்ணிட்டேன். அதை அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு அப்படியே வச்சுருக்கிறேன். மற்றபடி இந்த நாள் எப்பவும் போல் நல்ல முறையில் போச்சு. இந்த நாளை குடிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பல டைம் க்ரியேட் ஆச்சு எனக்கு. இன்றைக்கி எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க, எவ்வளோ அன்பு தொல்லை. தீபாவளிக்கு இதே தான் நடந்தது. இதே மாதிரி அன்பு தொல்லை அதே நபர்களால் இன்னொரு நபருக்கு கூட சேர்ந்து என்னை எவ்வளவோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோடய ரூமுக்குள்ளே போய்ட்டு கதை போட்டு அமைதியாக இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மொபைலையும் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக தான் இருந்தேன், அமைதியாக படுத்துருந்தேன். அப்புறம் எல்லாம் அவங்களாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த போதையில் வந்துட்டு நம்மளை போட்டு அறுத்தாங்க. அதையும் வந்துட்டு கேட்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்த செய்திகள் அதெல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணி சரி கொஞ்சமாக குடிச்சிக்கலாமான்ற மாதிரிலாம் யோசித்தேன். அப்புறம் எனக்கு சாப்பாடு என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கொண்டு வந்தான். நான் ரொட்டி மாஸ்டர் வேலை பழக்கி விட்டுட்டுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பையன் சாப்பாடு கொண்டு வந்தான். நான் அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே மைண்டு மாறிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து பிக் பாஸ் அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். டிக்டாக்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே டைம் போயிடுச்சு. மற்றபடி இந்த நாள் ஒரு குடி இல்லாத நாள் அமைஞ்சதுங்க. ஓகே, ஆனால் நம்மளை சார்ந்தவங்க குடித்து அந்த நரகத்தை அனுபவிக்கிறாங்கன்னும் போது எவ்வளோ கஷ்டமாக தரமாக இருக்குது. இன்றைக்கி பொங்கல். என்னோடய தாய்மாமன் அவர் வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்காக பழைய புது பஸ் ஸ்டாண்டு போயிருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரால் போக முடியல, ஏன்னா அங்கே நல்லா போதை ஆகிட்டார். நான் நிறைய டைம் அப்படி ஆகிருக்கிறேன். ஆனால் நான் ஏதோ ஒன்று பண்ணி போயிருக்கிறேன் ஊருக்கெல்லாம். அந்த அளவுக்கு நான் ஆக விட மாட்டேன். போகிற வழியில் நிப்பாட்டை எடுத்து குடிச்சிட்டு போவேன். ஆனால் இவர் இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் மரம் இருக்கிறாரு, அங்கே போகும்போதெல்லாம் அதிகமாகி அங்கேருந்து திரும்ப ஊருக்கு போகும், அங்கேருந்து தொடர்ந்து ஊருக்கு போகவும் முடியல, திரும்பி வீட்டுக்கு வரவும் முடியல. அவரோட வீட்டுக்கு போக முடியல. அவர் மட்டும் தான் தனியாக இருக்கிறாருங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது 2% தான் இருக்குது சார்ஜ், செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எங்கே இருக்கிறான், போனால் நான் என்னன்னு தெரிலப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இதில் இடையில எங்கள் அப்பா வீட்டில் வேறு ஓவர சேட்டை, மறுவழமையத்தில் கொண்டு போய் விடலான்ற மாதிரி நான் இருந்த மறுவழமையத்தில் வந்துட்டு ஃபோன் அடித்து பேசி எல்லாம் செட் பண்ணேன். ஆனால் இவர் போனவர் எங்கே போனாருன்னு தெரியல, அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. இப்படியே இருக்கும்போது கடைசியாக நைட்டு நான் வேலை முடிச்சுட்டு இது போல் என்னம்மா அப்பா வந்துச்சா என்னன்னு நான் இதை பற்றி விசாரிக்க நான் ஃபோன் அடிக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இது போல் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, மாமா வந்துட்டு இது போல் ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன நடந்ததுன்னா, இவர் அங்கே ஏதோ அடித்தடி சண்டை ஆயிடுச்சு அங்கே பஸ் ஸ்டாண்டில், அப்போ புது பஸ் ஸ்டாண்டில். அப்போ எல்லாம் சேர்ந்து அடித்து, அப்போ அவருக்கு எதுக்கு அடித்தாங்க என்னன்னே தெரில. அவரோட செல்லை பிடிங்கிட்டாங்களாம், கையில் இந்த பணத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்களாம். திரும்ப ஒயின் ஷாப் எதுவும் போனாரா என்னன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. இல்லை இது அவர் எதாவது பேசிட்டாரா, இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியல, அவருக்கும் தெரிலங்கிறாராம். இன்னும் போதில் இருக்கிறாரு. காசெல்லாம் பிடிங்கிட்டாங்க. காலில் வந்துட்டு அந்த கட்டவரெல்லாம் நசுங்கி அதுலேருந்து பிதுங்கி ரத்தம் அப்படி வருது. பார்த்தாலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் சிங்கப்பூரில் ஒரு டைம் குடிச்சு பிரச்சனை பெரிய இதாச்சு. அவரோட வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு சிங்கப்பூரில். இப்போ ஊருக்கு வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் குடிச்சு ரொம்ப அசைய முடியாத நிலைமைக்கு போய் அப்படியே உட்கார்ந்த வாக்கிலே கீழே விழுந்து இந்த இடத்துல கீழே இருந்த பாட்டில் குத்தி கட்டக்கு பக்கத்தில் அது பெருசாச்சு. நான் நிறைய டைம் குடிச்சிட்டு நாங்கள் 2 பேர் சண்டை போட்டிருக்கோம். ஒரு தாய் மாமனை தாயை போல் பார்க்குறது இல்லையா, நான் ஒரு அந்த அடிக்டாக இருந்து நான் அந்த ஒரு வெறியில் நான் வந்துட்டு தப்பாக நடந்திருக்கேன். அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். சின்ன வயசில் நடந்ததில்ல, அவர் ஒரு டைம் என்ன சண்டை போட்டிருக்காரு என்கிட்ட. அதை நான் பழி வாங்கும் வகையில் அவரை பார்த்தாலே எனக்குள்ள ஒரு இது அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திரும்பி வாழும்போது அதெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏஏவின் 12 வழிமுறையில் சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு பரிகாரம் செய்யணும், யார் யாருக்கெல்லாம் நம்ம துன்பம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்துட்டு பரிகாரம் செய்யணும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ மலேசியாவில் இருக்கிறேன். என்னால் அது வந்துட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமே இவருக்குன்னு. இது இன்னும் அந்த குடியோட எனக்கு கிடைச்ச அந்த அறிவு, நான் இத்தனை டைம் மறுவழமையை போய் நான் நிறைய டைம் யோசித்து நான் ஒரு டைம் திரும்ப முயற்சி பண்ணி திரும்ப மறுவீழ்ச்சி அடைஞ்சி நான் நிறைய அறிவு பெற்றிருக்கிறேன் அந்த குடியை பற்றி, இந்த குடி நோயை பற்றி. ஆனால் எங்கள் அப்பாவோ என்னோடய தாய்மாமனோ என்னோடய சர்க்கிளில் உள்ளவங்களோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ அதை புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கல. அதை எவ்வளோ சொன்னாலும் புரிய வைக்க முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் அடிக்ஷன்னு சொன்னாலும் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்படின்னும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் அதை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில. எங்கள் அம்மாட்ட நான் அவ்வளோ தூரம் பேசினேன். அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும். அப்புறம் நான் இருந்த மறுவாழ்வு மையத்தின் ஓனர் அண்ணன், அவர்கிட்ட நான் பேசினேன், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன்.
அவர் கேட்பார். அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் லேசாச்சு. ஆனாலும் மனசு காயமாக இருக்குது. இப்போ பொங்கல், அவர் ஊருக்கு போய் அவரோட மனைவி, அவங்க மாமியார், சொந்த பந்தம் அவங்களோட போய் இருக்கவும் முடியல. இங்கே வந்துட்டு நிம்மதியாக தனியாக தான் இருக்கணும். இப்போ அடிபட்டிருக்கா, இது அவர் எப்படி இந்த பொங்கல் அவர் கடப்பார்? எங்கள் அப்பா இது போல் பண்ணுறாரு. எல்லோரும் நம்ம சார்ந்தவங்கள்லாம் இந்த அடிக்ஷனில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கே தெரியுது. இன்னும் என்ன மாதிரி இளைஞர்கள் இன்னும் அடிக்ட் இருக்கிறாங்க. இன்னும் தயார் நிலையில் இருந்துகிட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு சமுதாயம் வந்துட்டு எல்லா பக்கமும் திறந்து வச்சுருக்குது. எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டுருக்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு சீரழிக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க. அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்துட்டு கவர்மெண்ட்டே சேல்ஸ் பண்ணுது. அந்தளவுக்கு தமிழ்நாடே ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, உலகமே ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. எனக்கு இன்றைக்கி குடிக்கணுன்ற எண்ணம் வந்தப்போ இந்த செய்திகள்லாம் என்னை வந்துட்டு இன்னும் அந்த வெறியை கிளப்பி நம்ம குட்டி இல்லாமல் வாழணும், அதே நேரம் இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அதுலேருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுடா அப்படி சொல்லி அந்த வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. வெறி வருது எனக்கு. நானும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல டைம், ஒரு மறுவாழ்வு மையம், அட்லீஸ்ட் ஒரு மறுவாழ்வு மையமாவது வச்சு நல்ல முறையில் பல குடும்பங்களை நான் வந்துட்டு இந்த குடியிலேருந்து மீட்கணும். ஒரு ஆள் மீண்டா அந்த குடும்பமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும் இல்லையா? எவ்வளோ திரும்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசில் இப்போ எனக்கு சொந்தக்காரங்க என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்கன்றதுனால எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் தெரியும் இது ஒரு அடிக்ஷன்னே தெரியாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கூட 75 நாள் நான் குடிக்காமல் கடந்திருக்கிறேன். தீபாவளியிலேருந்து இன்றைக்கோட 75 நாள். இன்றைக்கி நான் ஸ்லிப் ஆகக்கூடிய சுச்சுவேஷன். ஆனாலும் இந்த செய்திகள்லாம் வந்து தான் என்னை வந்துட்டு மோட்டிவ் பண்ணியிருக்கு. நம்மளும் திருந்தணும், மற்றவங்களையும் திருத்தணும் அப்படி சொல்லி. நான் இருந்த சென்டரோட முதலாளி சொல்லியிருக்கிறாரு, நீ முதல்ல உன்னை நீ வந்துட்டு காப்பாற்றிக்க முயற்சி பண்ணு, மற்றவங்கள கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு எப்போவுமே நானும் திருந்தணும், மற்றவங்களையும் திருத்தணுன்ற மாதிரி தானே ஒரு மோட்டிவேஷனில் தான் இருக்கிறேன். அதனால தான் இந்த சேனலை இது என்னோடய 10வது சேனல். இந்த கண்டென்ட்டில் நான் 7வது சேனல்லேருந்து ட்ரை பண்ணுறேன். இந்த 10வது சேனலில் என்னை நான் முதல்ல மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். என்னோட யாராவது ஜாயின் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள நான் அரவணைப்பேன் கண்டிப்பாக. ஏற்கனவே நான் லைவில் சொல்லியிருக்கிறேன். தனபாலன் இவங்களுக்குலாம் தெரியும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு எங்கள் அப்பா குடித்தாருன்னா வீட்டில் சண்டை போடுறாரு, எங்கள் மாமா குடித்தாருன்னா எங்கேயா போய் ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போ சிங்கப்பூரில் போய் ஒரு சண்டையாகி அவரோட வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் போயிருக்கும். நானும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் போயிட்டுருக்கும். ஒரு சில பேர் குடித்தா பேசுவாங்க, ஒரு சில பேர் குடித்தா பேச மாட்டாங்க, ஒரு சில பேர் குடித்தா வந்து சண்டை போடுவாங்க, ஒரு சில பேர் குடித்தா வீட்டில் மட்டும் சண்டை போடுவாங்க, ஒரு சில பேர் குடித்தா தைரியம் வரும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஆனால் அதுக்காக சண்டை போடுறவன் தான் அடிக்ஷன், குடித்தா வந்துட்டு இது போல் தான் அப்படின்ற மாதிரி அதுதான் அடிக்ஷன் கிடையாது. அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் குடிக்கிறாங்க, அளவுக்கு மீறினாலே அது அடிக்ஷன். டெய்லி குடித்தாலும் சரி, டெய்லி குடித்தா தான் அடிக்ஷன் கிடையாது. ஒரு டைம் குடித்தாலும் அது 4 வகையாக 5 வகையெல்லாம் பிரியுதுங்க அடிக்ஷன். அதுலேயே 5 வகை இப்படிலாம் இருக்காங்க. நான் இதெல்லாம் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்துட்டு நான் மட்டும் இப்போ மலேசியாவில் இருக்கிறதுக்கு நான் மட்டும் சிங்கப்பூரில் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வருமானம் அதிகமாக இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக நான் ஏற்கனவே நான் மலேசியா வந்த நேரத்தில் யோசிச்சிருக்கிறேன். நான் அப்போ வந்தப்போ குடிக்காமல் 3 மாதத்துக்கு மேலே இருந்தேன், 4 மாதம் என்னமோ. அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா, எங்கள் தாய் மாமன், இன்னொரு தாய் மாமன், அருள்னு சொல்லிட்டு ஒரு மாமா, அவர் ஒருத்தர், இவங்க 4 பேரையும் வந்துட்டு மறுவாழ்வு அமைச்சு கொண்டு போய் விட்டு அவங்கள திருத்தணும். தொடர்ந்து 6 மாதம் வச்சுருக்கணும். அதுக்கு இடையில் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன ஃபைனான்ஷியல் ரீதியாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருப்பேனே. நான் இப்படி மலேசியா வந்துட்டேனே, வருமானம் கம்மியாக இருக்குது, இதில் நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், இதுக்கு 3 வருஷம் பத்தாது. இப்படியே இதுக்கே நம்மளுக்கு வயசாகிடுமே, என்னடா பண்ணுறது? சரி, யூடியூப் சேனல் ஆரம்பித்தா இதுலேருந்து நம்மளுக்கு வருமானம் வருமா, என்ன ஏதுன்னு எப்படி யோசிச்சே வந்துட்டு சரி நம்ம குடிக்காமல் இருந்தாலே நம்ம கரையேறிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டைம் நான் வந்துட்டு குடிக்காமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறதுக்காக இந்த சேனல் வச்சுருக்கிறேன். இதனால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் மோட்டிவேஷன் இல்லைங்க. நான் என்னை வந்துட்டு ஒரு நாளும் மெமரி பண்ணுறேன். என்னை பார்த்து யாராவது ஒரு ஆள் திருந்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, என்னை யாராவது ஒரு ஆள் ஆதரிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஓகே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா வந்துட்டு அவர்கிட்ட நான் எத்தனை டைம் சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் நினச்சா அப்படி அழுகையாக வருது எனக்கு. அவரோட பர்பஸ்லேருந்து பார்த்தோம்னா அவர் செஞ்சது எல்லாமே எங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டிருக்காரு எங்கள் அப்பாக்கிட்ட. ஏன்னா அவங்களோட கூட பிறந்த அக்கா இவர் குடிச்சிட்டு வந்துட்டு சண்டை போட்டுருக்கிறதெல்லாம் அவரால் எப்படி பொறுத்துக்க முடியும்? அப்போ அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு.
அதெல்லாம் அவரோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவர் பாசத்தில் தான் அப்படி பண்ணிருக்கிறாரு. என்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டிருக்காரு. நான் குடிச்சிட்டு ரவுடிசம் பண்ணும்போதெல்லாம் அவர் வந்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்து அதாவது நம்மளை கண்ட்ரோல் பண்ண வரும்போது அது சண்டையாகி நான் அவரை தாக்கி அவர் நினச்சிருந்தா திரும்ப அடுத்த நாள் வந்து எனக்கு சண்டை போட முடியும். இல்லை அன்றைக்கே கூட என்னை வந்துட்டு ரொம்ப கொடூரமான முறையில் தாக்க முடியும். ஆனாலும் வர அந்த அன்பு விடாதில்ல. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கல. ஆனால் நான் வந்துட்டு ஒரு மூர்க்கத்தனமாக வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டுலாம் அவர் ரொம்ப மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கிறேன். எங்கள் அப்பா, எங்கள் எல்லாரையுமே நான் வந்துட்டு காயப்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. என் தம்பி இன்னும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன். ரொம்ப இதே ஏஐ மீட்டிங் போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் போய் அங்கே போய் ஷேர் பண்ணலாம். இங்கே நம்ம வேலைக்கு வந்திருக்கிறதுனால ஏஐ மீட்டிங் போக முடியாது. இங்கே இருக்கிற மொழியும் எனக்கு புரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். அதான் முந்தான துணியத்தை சொன்னேன்ல, இவ்வளோ சீனமும் மலையும் கற்றுக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் இது மாதிரியான செய்திகளை கேட்டு நான் வந்துட்டு இன்னும் முன்னேறுறேன். இன்னும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் ஓடணும். இன்னும் நான் வந்துட்டு சீக்கிரம் நான் வந்துட்டு கரையேறி நல்ல ஒரு பொருளாதார நிலைமைக்கு வந்து மற்றவங்களையும் இதுலேருந்து மீட்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா இருந்தால் தான் நல்லா பணம் காசு அதெல்லாம் சம்பாதிச்சு கோட்டையை கட்டினா தான் நான் வந்துட்டு மற்றவங்க திருத்தணும் இல்லை. அதே நேரம் நான் இந்த முயற்சியிலே நான் ஈடுபட்டுருக்கேன். இது ஒரு பேஸ்மெண்ட். இது என்னோடய வந்துட்டு அடித்தளம். நான் இதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு என்னோடய வாழ்க்கையை நான் சீரமைச்சு என்னோடய பொருளாதாரத்தில் ஒரு அத்தியாவசிய தேவைகளெல்லாம் நான் என்ன இடம் வாங்கணும், வீடு கட்டணும், என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், ஃபேமிலியில் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டு, அதாவது ஒரு சாதாரண ஒரு நல்ல நிலைமையாக போதும், கடவுள் மீதி ஏதாவது கொடுத்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நானும் கல்யாணம் பண்ணணும், நானும் ஒரு குடும்பத்தை அமைக்கணும். இதுக்கு இடையிலேயே இதையும் நான் பண்ணணும். இது இன்னிலேருந்து நான் பண்ண ஆரம்பித்தா தானே எதிர்காலத்தில் நான் வந்துட்டு நான் நினச்சதை வந்துட்டு அடைய முடியும். நான் சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக என்னோடய வாழ்நாள் இலக்கு நிறைய குடும்பங்கள் இந்த குடியிலேருந்து மீட்கணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கணும், இந்த மதுவை ஒழிக்கணும். இதிலேருந்து எக்காரணத்தை கூட நான் மாறப்படுறது கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவோட குட்டியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிறேன். நானும் ஒரு அடிக்ட் ஆகி திருந்த முடியாமல் பொருளாதார ரீதியாக நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டு ரொம்ப பின்தங்கிட்டோம். இன்னும் கடனில் இருக்கிறோம் நாங்கள் அந்த குடியினால். மலேசியா வந்து 1 வருஷம் முடிய போகுது. இது கடைசி மாதம். ஆனாலும் இன்னும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு நான் வருமானத்தில் இருக்கிறேன் இப்போது, அந்தளவுக்கு கடனில் இருக்கிறேன் இப்போது. இது தாண்டி நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், தம்பி கல்யாணம் பண்ணணும், ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் முடித்து நான் ஒரு மறுவாழ்மை வைக்கணும். அதுக்குள்ளே யாருக்காவது எதாவது ஆகுமோ, நம்மளை சார்ந்தவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ எத்தனையோ உயிர்கள் இதனால் போகிறதுக்கு இருக்குது. குடிச்சிட்டு போய் ஆக்ஷன் பண்ணுறதுனால அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, கொள்ளை. நல்லா ஞாபகத்தில் வச்சுருங்க நண்பர்களே. ஒருத்தவங்களை நீங்கள் குடிக்க இதை இப்போ கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என் கூட இருக்கிற பையன்ட்ட அவன் நீ குடித்தான் அவன்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். நீ ஆஃபு குடித்தா புல்லு குடிச்சுன்னு முதல்ல வெளியே சொல்கிறத நிப்பாட்டு என்கிட்ட சொன்னேன். நான் எவ்வளோ குடிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அது போல் என்கிட்ட சொல்கிறத நிப்பாட்டு. எப்போவுமே யாரையும் மோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசாத சரக்கு விஷயத்த. யாரையும் எக்காரணத்தை கொண்டும் கூட்டிகிட்டு போகாத குடிக்க. யாராவது புதுசாக ஃபஸ்ட்டு டைம் குடிக்கிறாங்கன்னா அவங்கள நீ ஆதரிக்காத, அந்த இடத்த விட்டு நீ போயிடு. ஏன்னா அவன் ஒரு அடிக்ட் ஆகக்கூடியவனாக இருந்தான்னா வாழ்நாள் முழுக்க அவனை நினைப்பான், நான் அடிக்ட் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி. ஒன்று தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே இருக்கும், அவன் கூட தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. உன்னோட நினைவு அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு நினைவாக இருக்கும், சங்கடமான நினைவாக இருக்கும். அது சொல்ல மாட்டான் அவங்ககிட்ட. அவனை மனசு நினைப்பான். யாரையும் எக்காரணத்தை கொண்டும் இந்த குடிக்க மட்டும் கொண்டு வந்துடாதுன்னு சொல்லி வந்து நான் சொன்னேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் யாரையும் ஃபஸ்ட்டு டைம் நான் குடிக்க வச்சதில்லை. எத்தனையோ பேரை நான் வந்துட்டு ஆன்ஸு போடுறவங்க என்கிட்ட வந்துட்டு கேட்டு கூட வேலை செய்கிறவங்க புகையில யூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க நிறைய டைம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு வந்து வச்சுக்காதீங்கன்னு சொல்லி நான் இது பண்ணிருக்கேன். எத்தனையோ பேருக்கு நான் வந்துட்டு இந்த சுக்கு கொடுத்து ஆன்ஸு போடுறவங்களையும் நான் திருத்தி இருக்கிறேன். எவ்வளோ நல்ல விஷயங்கள் தான் நான் செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் என்னால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நண்பர்களே, என்னோடய வாழ்நாள் இலக்கு நான் பெரிய இதாகணும் அதாகணும் அப்படிலாம் இருந்துச்சு. என்னோடய கிளாஸ்மேட்ஸுக்கு தெரியும், நான் சிஎம் ஆகணும்லாம் கனவு இருந்துச்சு நான் 10th படிக்கும்போது. அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆகணும்னு எவ்வளவோ கனவுகளில் நான் இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு என்னோடய வாழ்நாள் இலக்கு இந்த குடியில் சிக்கியிருக்கக்கூடிய குடும்பங்களை நான் வந்துட்டு மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அதே நேரம் இந்த மதுவை ஒழிக்கணும். இதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியம். நான் அதை அடிபட்டு வந்திருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அடுத்து அடிபடாமல் ஒரு ஷீல்டாக நான் மாறணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க என்னை மாதிரி இளைஞர்கள், என்னை மாதிரி எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க, இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு இருக்காங்க. அதெல்லாம் நான் ஒரு பாதுகாப்பு அரணாக மாறி ஒரு மதுவை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணுவேன். இதை நான் பண்ணாமல் என்னோடய உடம்புலேருந்து என்னோடய உயிர் போகாது. இது வந்துட்டு சத்தியம்.
நான் நினைக்கிறேன் கடவுள் என்னை இதுக்காக தான் படைச்சிருக்காருன்னு சொல்லி. சினிமா, வேலை, ஏரியா எல்லாத்துலேயும் சரக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம நண்பர்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவங்க, எல்லா இடத்துலையும், நம்ம பாதையில், சினிமாவில், எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே மது இருக்குது. மது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பங்கு பெறுதுங்க. நல்லது, கெட்டது, சந்தோஷம், பொழுதுபோக்கு எல்லாத்துலேயுமே. ஆனால் அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒருத்தன் பழகிறான் அப்படின்னா, ஒருத்தன் வந்துட்டு அடிக்ட் ஆகிறான்னா, ஒருத்தனுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் சரக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவனை நீ ஒரு பொண்ணை கற்பழி அப்படின்னு அர்த்தம். ஒரு பொண்ணை ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணு அப்படின்னு அர்த்தம். அம்மா அப்பாவை வந்துட்டு கொடுமைப்படுத்து, மனைவி, மகள் இவங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்து, செத்துப்போ, திருடு, கொலை பண்ணு அப்படிங்கிறதுக்கு சமங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாருக்கும் சரக்கு வாங்கி கொடுக்காதீங்க, யாரையும் பழக்கி விடாதீங்க. பழகணுங்கிறவங்கள என் சேனலில் அறிமுகப்படுத்தி சொல்லுங்கள். நான் இது மாதிரியான அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது ரேர், கொஞ்சம் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிக்கிற மாதிரி இருந்தாலும் விட்டுருங்க. அப்படி முடியலனாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வாங்க ஒரு நாளும் நீங்களா நான் போட்டி போடுவோம். வாங்க, இது ஒரு போட்டி. நான் இன்றைக்கி ஒரு நாள் தான் குடிக்காமல் இருக்கிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் வாழணும்னு நினைக்கிறேன். வாங்க, என் கூட நீங்களும் ஒரு நாள் மட்டும் வாழணும்னு நினைங்க, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை. வாங்க, இந்த நாளோட முடிவில் நீங்கள் ஜெயிச்சிங்களா, நாங்கள் ஜெயிச்சேன் நானும். வாங்க, லைவ் போடுவோம், லைவ் டுகெதர் பண்ணுவோம். தோத்துட்டிங்களா, வாங்க அடுத்து. ஏன் என்னால் முடிஞ்சது உங்களால் முடியல, வாங்க அடுத்த நாள், இன்னொரு நாள் வாங்க, வாங்க முயற்சி பண்ணுவோம், ஒரு போட்டியாக பண்ணுவோம். வாங்க, எந்த ஒரு ஆல்கஹாலிக்குமே அடிக்ட் ஆனவங்களுக்கு அந்த போட்டினா பிடிக்கும். வாங்க முயற்சி பண்ணுவோம். இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கஷ்டமாக இருந்தாலும் 10 நாள், 20 நாள், 1 மாதம் இப்படி போகும்போது அது உங்களுக்கு பிடிச்சிரும். நீங்கள் திரும்ப மறுவீழ்ச்சி அடைஞ்சாலும் உங்களுக்கு திரும்ப இதில் வரணும்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்காக நான் எப்பயுமே தொடர்ந்து இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். கடவுள் எப்பயுமே என்னை வந்துட்டு அந்த பாதையிலே என்னை வச்சுருக்கணும். கண்டிப்பாக இருப்பேன். என்னோடய வாழ்நாள், என்னோடய பிறப்பே அதுக்காக தான் நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷம் நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இதை நான் இனிமேல் அடிக்கடி சொல்லுவேன். என்னோடய பிறப்பு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை எதுக்காக எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா, இந்த மதுவை எதிர்த்து போராடுறதுக்காகவும் இந்த மது ஒழிப்புக்காகவும் தான் என்னை படைச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல வாழ்க்கைன்னா எப்படி? இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்துத்தில் என்ன சொல்கிறாங்க, மது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை எப்படி வாழ சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தா இஸ்லாத்துலலாம் சூசைட் பண்ணிக்கக்கூடாது, மது இருந்தக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிந்திக்க வைக்கிது. எப்படி அப்போவே வந்துட்டு இதெல்லாம் அப்படியே அப்பையிலேருந்தே இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்பையிலேருந்தே இருக்குது. ஆனால் தீர்க்கப்படாமல் இப்போ அரசு கொண்டு வந்திருக்குது. இன்னும் அது புழக்கத்தில் ரொம்ப ரொம்ப எல்லாமே சின்ன சின்ன பசங்க அப்படிலாம் போயிட்டுருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னோடய வாழ்நாள் லட்சியம் இந்த நேரம் நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதுக்கு முன்னாடி என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு, கடவுள் ஆசீர்வதிச்சால் அப்படி சொல்லிட்டுருக்கிறேன். கடவுள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாருனா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன். இந்த நிமிஷம் சொல்கிறேன், என்னோடய வாழ்நாள் பிறப்பு லட்சியமே எதுக்குன்னா இந்த மதுவை எடுத்து போராடுறதும் மதுவை ஒழிக்கிறதும் தான். இதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியம். பணம், காசு, சொந்த பந்தம் இதெல்லாம் வந்துட்டு கடவுள் பார்த்துக்கிட்டோம், கடவுள் கையில் இருக்குது. ஆனால் இது என்னோடய இலக்கு. இதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். கடவுளும் கண்டிப்பாக எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். இது என்னோடய வாழ்நாள் லட்சியம். கண்டிப்பாக இதை நான் தொடர்ந்து நான் செய்வேன். இதை நோக்கி நான் போவேன். ஓகே, பாய்.